அதே சும்மா நான் காலையில் எந்திரிப்போம். அகத்தீசா அடியருக்கு ஜாதி சித்தியோட அவதான் கடை பேசிக்கிட்டு இருப்போம். அவதாயா போகும்போது அகத்தீசா சொல்லுவோம். என்ன பூஜை ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல பக்தி தான் ஊதுபத்தி இல்லை, வெள்ளுக்குவர்த்தி. பக்தி என்பது முருகா, அகத்தீசா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, இந்த பாரூர் பாருப்பா எதுக்கடா நீ பெற்ற பேரிபத்தை அடியேன் பெறணும். அதுக்கு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் எனக்கு வேணாம். பெற்ற பேரிபத்தை அந்த மரபில் பெருவாளன் கொடுத்துரு அவன் தான் கேட்டோம். இதை பக்தி தீர்ந்து போச்சு. என்ன வேணும்னு கேட்டான். இனி பெறவாத இருக்கணும், அதுக்கு அருள் செய்யணும். அந்த வைராக்கி வேணும்னா தினமும் திருவடி உருகி தியானிக்கணும், அதுக்கு அருள் செய்யணும். ஒன்று சேர்ந்தா போதுப்பா, எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உன் திருவடியை நாம தினம் தொட்டு வணங்கணும், ஆசி பண்ணணும். அடியே நீ பெற்ற பெரும்பத்தை பெறணும். அவள் தான் தீர்ந்து போச்சு. ஒரு பக்தி இதான் பக்தி, இதான் சந்திரிகா பக்தி, சந்திர பக்தி, எவ்வாது பக்தி தான், வேலுக்கு பக்தி தான். எல்லாம் எதுக்கும் ஆகாது. ஒன்றே ஒன்று சரணாகதி தான். நீ பார்த்து எதையும் செய்யலப்பா, எதையும் உனக்கு எதையும் செய்ய முடியும். ஆனை பெண்ணாக்குவே பெண்ணை ஆனாக்குவே. எவ்வளோ பாவிகள் ஆசையை சித்தி பெற்றிருக்கான். நானும் பாவி தான், எனக்கு தெரியும். நான் பாவின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆக இணையற்ற அருள் செய்யணும், கையேந்தணும். நான் செய்த பாவம் எனக்கு தெரியாது. ஆகவே எனக்கு உணர்த்த வேண்டும் எந்தெந்த வகையில் நான் பாவியாக